அன்பே சிவம். உலகத்துக்கு ஒரு நன்மை சொல்ல வரேன். என்னன்னு கேட்பீங்க? இப்போ ஒரு புண்ணியம்மா சொன்னாங்க, காவி கட்டி இருக்கிறவங்களாம் நாடகம் நடிச்சுன்னு இருக்கிறாங்கன்னு சொன்னாங்க. அதுக்கு நான் விளக்கம் சொல்கிறேன், அதை நீங்கள் கேளுங்க. இப்போ அந்த அம்மாவை சொல்கிறதாவே இருக்கட்டும். இப்போ திருடினதுக்கும் எடுத்ததுக்கும் கொடுக்கறதுக்கும் 3 வித்தியாசம் இருக்குது. திருடினதுக்கு, எடுக்கிறதுக்கு, தானாக கொடுக்கறதுக்கு, இந்த 3 வித்தியாசம் இருக்குது. இப்போ ஒரு வித்தியாசம் திருடினதுக்கு தண்டனை உண்டு, எடுத்ததுக்கு காசு கொடுக்கணும். நம்ம அடுத்தவங்க கொடுக்குறாங்கன்னா அதுக்கு காசு கிடையாது. இப்போ இதில் அந்த அம்மா என்னது, திருடினவங்க கிடையாது, எடுத்தவங்கன்னா போய் எதுலையோ கற்றுக்கின்னு எடுத்துக்கிட்டு அவங்க ஆட்டம் ஆடுறாங்க. அதுக்கு அவங்க காசு கொடுத்து தான் அடுத்தவங்களுக்கு அங்கீகாரம் கொடுக்கணும். அதே மாதிரி எங்களுக்கு அப்படி கிடையாது. நாங்கள் காசு இருக்குதோ காசு இல்லையோ, ஜனங்களுக்கு நாங்கள் அடுத்தவங்கள உணர்ந்தவங்களும் அடுத்தவங்களுக்கு கொடுக்குறவங்களும் நாங்கள் தான். எப்படின்னா, நாங்கள் காசு இல்லாத ஒரு தாய் உள்ளம் கொண்டவங்க. இப்போ ஆன்மீகவாதி நிறைய பேர் சொல்கிறாங்கல்ல, இவங்க நாடகம் நடிச்சுன்னு இருக்கிறாங்கன்னு. அந்த நாடகம் நடிச்சிருக்கோம் தாய் உள்ளம் கொண்டு காசு இல்லாத உலகத்துக்கு உதவி செய்கிற ஒரு ஆத்மாங்க. அவங்க காசு பணத்துக்கு எதிர்பார்க்காதவங்க, சிந்தனையை கொடுக்குறவங்க, சிக்கலில் விழ வைக்கிறவங்க கிடையாது. அந்த மாதிரி முன்னொன்று இருக்குது அதில். இப்போ அதே மாதிரி தான் இப்போ நாங்கள்லாம் இதை அதெல்லாம் அனுபவித்து தான் நாங்கள் இறைவன் அடையணும்னு தெரியாது. எங்கள் அப்பனுக்கோசம் எங்களால் எதுவுனாலும் கொடுக்க முடியும். இப்போ என் வீட்டுக்கோசம் எப்படி எல்லாத்தையும் ஒரு மனைவி கொடுக்குறாங்களோ, அதே மாதிரி இறைவனுக்கோசம் எங்களையே அர்ப்பணிக்க எங்களால் முடியும். இப்போ நீங்கள் இப்போ அந்த அம்மா சொல்கிறாங்க, நாடக நடிகிறவங்க, இந்த மாதிரி காவி உடைய ஓடுனவங்களாம் நாடக நடிகிறவங்கன்ட்டு அந்த அன்னபூர்ணி அம்மா சொல்கிறாங்க. அதுக்கு எங்களுக்கு நாங்கள் எங்கள் நாட்டுக்கோசமும் சரி, எங்கள் அப்பனுக்கோசமும் சரி, எங்கள் உயிரை கூட நாங்கள் தியாகம் பண்ணுவோம். உங்களால் ஒரு அணு கூட தியாகம் பண்ண முடியாது. இப்போ எங்கள் வீட்டுக்கும் சரி, இப்போ என் பிள்ளைங்களுக்கோசமோ எதுவுக்கோசமோ இவ்வளோ நாங்கள் தன் ஒழுக்கமாக இருந்துன்னு ஒரு தடவை பட்சமாக இந்த காவி ஓடந்துன்னு தான் ஒருத்தருக்கு ஒருத்தியாக நாங்கள் வாழ்ந்துன்னுக்குறோம். நிறைய பேர் வாழ்ந்துன்னுக்குறாங்க. அப்படி உங்கள் மாதிரி ஒழுக்கம் கெட்டு போய் அடுத்து இந்த குழந்தைங்களையே விட்டுட்டு இது என்னது குரங்கு மாதிரி ஒரு இதுக்கு மாறலை. குரங்கு மாதிரி இந்த மரம் இல்லைன்னா அந்த மரம், அந்த மரம் இல்லைன்னா அந்த மரம், அந்த மரம் இல்லைன்னா சந்த மரம்ன்ட்டு மாறிக்கணும் இல்லை. அப்போ நாங்கள்லாம் ஒழுக்கமாக இருக்கிறோம். நாங்கள் இறைவனை தேடி போகிறவங்க. நாங்கள் சொகுசு பங்களாவை தேடி போகிறவங்க கிடையாது, சொகுசு காரை தேடி போகிறவங்க கிடையாது. நாங்கள் இறைவனை ஆற்றலை இயற்கை மூலியமாக தேடி போகிறோம். இயற்கைனா எதுவுமே இல்லாத தான் இயற்கை. இப்போ இறைவன் எதுவுமே இல்லாதவர், ஆதியும் இல்லை, அந்தமும் இல்லை, சொந்தமும் இல்லை, சுகமும் இல்லை, இப்படி இருக்கிறவர் தான் இறைவன். அவரை தேடி போகிறவங்க நாங்கள். அதுக்கு நாங்கள் நாடகம் நடிக்கிறவங்கள, காவி உடைய ஓடிஞ்சவங்க நாடகம் நடிக்கிறவங்க கிடையாது. காவி உடையவங்கலாம் உள்ளத்தை தேகம் பண்ணவங்க, உறவை தேகம் பண்ணவங்க, சிந்தனையை உலகத்துக்கு கொடுக்குறவங்க. அப்போ எல்லாமே காவி உடை வந்தவங்க ஒரு சிறப்பானவங்க. எல்லாரையும் நாங்கள் சொல்ல வரல, இதுக்கோசமே ஆன்மீகத்துக்கோசமே வாழ்கிறவங்க. ஒருத்தரும் தாயமானவங்க, தாய்க்கு நிகரானவங்க. அவங்கள நீங்கள் அசுத்து பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ அவங்க அசுத்தப்படுத்துகிறாங்க. காவி உடையவங்க இருந்தவங்களாம் ஒரு மாதிரி கேவலம் போகுது. இப்போ தான் நான் அதை பார்த்தேன். அந்த மாதிரியே அவங்க கேவலமாக எங்கள் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க காவி உடைஞ்சு. ஆனால் நீ துட்டு வாங்கிக்கிட்டு ஆன்மீகத்தை உணர்த்துறதும், குழந்தைங்கள விட்டுட்டு ஆன்மீகளை உணர்த்துறதும், நம்மளுக்கு துணி இல்லைன்னா கூட அந்த குழந்தைங்களுக்கு நம்ம துணி எடுத்து கொடுக்கணும். நம்மளுக்கு எதுவுமே ஒரு தாயின்ற என்னன்னா, எல்லா அகில உலகம் நம்ம படைச்ச தாயாக இருந்தால் கூட என்ன சொல்லுவாங்க, ஒரு விலங்குன்னா கூட நம்மளுக்கு இல்லைன்னா கூட அந்த குழந்தைங்களுக்கு எடுத்து கொடுக்கும். அதுதான் தாய்மையானதுக்கு அர்த்தமே. அந்த தாய்க்கும் அர்த்தம் கிடையாது, நல்ல தன்வொழுக்கம், ஒருத்தருக்கு ஒருத்தின்ற தன்வொழுக்கமே இல்லை. இவங்க காவி உடைன்றது நாடகம்னு சொல்லக்கூடாது, அது தவறான விளக்கம். அது தவறானது.
அவர் ஏற்கனவே வந்து கெதி கண்டு போய் கிடக்கிறாரு. யாராவது அந்த அவங்க கணவர் வந்து பயங்கர கோவ நிலையில் இருக்கிறாரு. பயங்கர கோவையில் இருக்கிறாரு. அரசுன்றவர் பயங்கர கோவத்தில் இருக்கிறாரு. இன்னும் இவங்க வந்து நடுத்துறதுக்கு வரத்துக்கு தான் இவங்க ஆன்மீகத்திலேயே தொடுறாங்க. ஆன்மீகத்தை தொட்டுன்னுக்குறாங்க. ஆன்மீகம்லாம் போய் நான் தான் மெய்யின்னு இன்னும் வந்து அவர் வந்து இன்னும் நடுத்தரில் இவங்களை நிறுத்துறதுக்கு ஆண்டவன் வந்து இன்ன செயல்பாடு அந்த அந்த அரசு மூலியமாக வச்சுட்டு இருக்கிறாரோ தெரியாது. இன்னும் அந்த அரசு மூலியமாக இவங்களுக்கு எவ்வளோ நடக்க வேண்டியது பாக்கி இருக்குது. அது அவரே கொடுப்பார். விதை விதித்தவர் விதை அறுப்பார். யாருன்னா அவரே வந்து இதை இது பண்ணியிருக்கிறாரு. முடிவு துவக்கம் பண்ணியிருக்கிறாரு. அவரே முடிவு கொடுத்துருவார். அவர் தான் அதுக்கு முடிவே. அவங்களுக்கு முடிவு அவங்களே, வேறு யாரும் இல்லை. இறைவன் கூட வரமாட்டாங்க. அவங்க வீட்டுக்காரே இருக்கிறாரு. அவங்களுக்கு முடிவு வேறு யாரும் கிடையாது. இப்போ பண்ணின்னு இருக்கிறதுலாம் அவங்க வீட்டுக்காரர் தான். இப்போ இது மேலும் பண்ணுறதும் அவங்க வீட்டுக்காரர் தான். வேறு யாரும் பண்ண மாட்டாங்க. அதுக்கும் நம்மளுக்கும் சம்மந்தம் கிடையாது. அவங்க வந்து தவறான விளக்கம் சொல்லியிருக்கிறாங்க. அதனால் நம்ம சொல்லியிருக்கோம். இப்போ வந்து எனக்கு வந்து இறைவன் வந்து போன வருஷ காலம் வந்து சிவராத்திரி வந்தது. எனக்கு சிவராத்திரியில் வந்து எனக்கு பெரிய பொக்கிஷம் கொடுத்தாரு. நான் முன்ன ஒரு வாட்டி காட்டணும் உங்களுக்கு. போன சிவராத்திரிக்கு வந்து இதை பாருங்கள். இது வந்து காசிலேருந்து எனக்கு வந்தது. இதை பாருங்கள். நான் ஏற்கனவே காட்டியிருக்கேன் உங்களுக்கு. இதை பாருங்க. அப்பன் இது அப்பனா. அப்புறம் பாருங்க. ஓம் ஓம்மா. இதை பாருங்க. சூலம். இது வந்து வெள்ளைங்கிரியில் வந்து எனக்கு போன வருஷம் அப்பா அமுச்சு விட்டார். இது காசிலேருந்து வந்தது. இது வந்து ஒருத்தர் மூலியமாக எனக்கு அமுச்சு விட்டார். போன வருஷத்துலேருந்து இதில் நான் இந்த மாதிரி பூஜை பண்ணிட்டுருக்கிறேன். பூஜை வந்து பண்ண சொல்லி எனக்கு கழுத்தில் தான் போட்டுக்க சொன்னார். இது கழுத்தில் போட்டால் நான் வந்து கோயிலில் போயிடணுன்றது அதுக்கும் அறிவிப்பு கொடுத்துட்டாரு. அப்போ வேணாப்பா, நான் இப்போ விரும்பலை, இன்னும் கொஞ்ச நாள் இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து கையில் தான் வச்சுக்கின்னு பூஜைகள் பண்ணியிருக்கிறேன். இப்போ இறைவன் கோயிலுக்கு போனால் இதில் பூஜை பண்ணுறேன். ஸ்லோகம் சொல்லி பூஜை பண்ணின்னுக்கிறேன். இப்போ இது வந்து எனக்கு ஒரு வருஷ காலமாக நான் அதில் பூஜை பண்ணின்னுக்கிறேன். இப்போ இந்த இது கொடுத்துட்டாரு. இப்போ வந்து காசி கும்பமேளாவுக்கு நான் போகல. ஆனால் எங்கள் அப்பன் காசி அப்பனே எனக்கு மனசில் வச்சுக்கின்னு டெய்லியும் அப்பனுக்கு பூஜை பண்ணி விரதம் இருக்கிறேன். நான் அந்த மகா சிவராத்திரி வரைக்கும் ஒரு பொழுது நான் இருந்து நிற்கிறேன். அப்போ வந்து நான் அப்பனை மட்டும் காலையில் வந்து 3-4 பேரை கூப்பிடுவேன். யாருன்னா முதல்ல வந்து எங்கள் கங்காதீஸ்வரனை கூப்பிடுவேன். எங்கள் அப்பனே ஜீவகுருவை கூப்பிடுவேன். கங்காதீஸ்வரனை முதல்ல கூப்பிடுவேன். அதை கூப்பிடுவேன். அதுக்கப்புறமேட்டு யாரை கூப்பிடுவேன்னா எங்கள் திருவண்ணாமலை அப்பனை கூப்பிடுவேன். அதுக்கப்புறமேட்டு காலாஸ்திரி அப்பன் கூப்பிடுவேன். அதுக்கப்புறம் காசி விஸ்வநாத அப்பா கூப்பிடுவேன். டெய்லி கூடுவேன் எங்கள் அப்பனுங்களை. அதில் நான் பேரின்பம் அடைவேன். ஆனால் வந்து நான் போகாதையே எனக்கு எங்கள் அப்பா எனக்கு காசி நீரை அமைச்சிருக்கிறாரு பாருங்க. நான் போகலை. அப்பனை தேடி நான் போகலை. ஆனால் அப்பா என்னை தேடி காசி நீர் அமுச்சு விட்டுக்காரு பாருங்க.
பாப்பா இருக்கிறாரு தானுங்க. காசு எங்க இருக்கு? நான் எங்க இருக்கிறேன்? அப்ப உண்மைதானே இது? அப்ப இருக்கிறாரு தானே. இதுல எவ்வளவு பேர் இன்பம் அடைகிறேன் தெரியுமா? நான் எங்க அப்பா எனக்கு இருக்கிறத நான் உணர்ந்துட்டேன். இது எனக்கு கிடைச்சிருக்கு. நானா போகல, தானா வந்திருக்கிற. என்னை தேடி காசி நீர் வந்திருக்கு. எவ்வளோ சந்தோஷமா இருக்கிறேன் தெரியுமா? இதெல்லாம் பேரின்பமா இருக்கு. என்னை தேடி இறைவன் வந்திருக்காரு பாருங்க. நான் அவரை தேடி போகல. காசிக்கு எவ்வளோ பேர் போகிறாங்க. ஆனால் அதுதான் இறைவன் நல்ல குணங்கள் இருக்கிறத, நல்ல சிந்தனைகள் அவரே என்னை தேடி வந்துடுவார். அந்த மாதிரி என்னை தேடி காசி நீர் வந்திருக்கு. எங்கள் அப்பா வந்திருக்காரு என்னை தேடி. போன வருஷம் காசிலேருந்து ஜவமாலை கொண்டது. காசி வெள்ளங்கிரி ஜவமாலை. இந்த வருஷம் காசி கும்பமேளாவில் தண்ணி. இதை விட எனக்கு என்ன பேரின்பம் வேணும்? இறைவன் இருக்கிறது கண்டிப்பாக உணர்ந்துட்டேன் தானே. நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். நான் இதுதான் இறைவனை இருக்கிறாருன்றதை நிரூபிக்கிறார். அப்பா இதில் தான் இறைவனை இருக்கிறாரு, உங்களுக்குள்ளே தான் இருக்கிறாருன்றதை நான் உங்களுக்கு நிரூபிக்கிறேன். இறைவனை நீங்கள் தேடி போக தேவை. ஆலயங்கள் தேடி போனாலே இறைவன் உங்களுக்குள்ளே வந்துடுவார். இதுதான் நான் சொல்ல வரேன். அன்பே செய்வோம், நல்லதே செய்வோம், நலமுன்னு இருப்போம், சித்தர் ஆலயம் போவோம், இறைவன் ஆலயம் போவோம். இந்த மகா சிவராத்திரிக்கு இறைவன் ஆலயங்கள் சென்று நம்ம 4 கால பூஜையை பார்த்து பேரின்பம் அடைவோம். கிடைக்காத இன்பம் எனக்கு கிடைச்சிருக்கு. அன்பே சிவம். ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன் நான்.